Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட YouTube வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து உங்களோட வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெப்சைட்ல இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலயே ஃப்ரீயா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆடியோ லைப்ரரியில இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட யூடியூப் வீடியோக்கு பயன்படுத்துறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்லே ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட மொபைலில் குரோமில் யூடியூப் டேஷ்போர்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மீடியா வந்து ஷோ ஆகும். இல்லை சைடில் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர் ஃபில்டர் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணி இல்லை அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட டைட்டில் தெரிஞ்சிருந்தா கூட அந்த டைட்டில் போட்டு கூட நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மூணாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான மியூசிக் இருக்குது, சினிமாட்டிக் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, ஹிப்ஹாப் இருக்குது, பாப் இருக்குது, ராக் இருக்குது. எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் அண்ட் ரேப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் அப்ளை கொடுக்கணும் பாருங்க. ஸோ இப்போ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லா மியூசிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் மியூசிக் தான். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிரடியான மியூசிக், எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் ஹிப்ஹாப் மியூசிக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நாலாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கு, ட்ராமேட்டிக்கு, ஃபங்கி, ஹாப்பி, ரொமான்டிக்கு, சேடு. ஸோ இந்த மாதிரி சேடு, ரொமான்டிக் இது சம்மந்தமான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டகரி சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொமான்டிக் வந்து கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்திருக்க எல்லா மியூசிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மியூசிக் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு கேட்டகரி சம்மந்தமாகவும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் நேம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டிருக்காங்கன்னா அந்த ஆர்டிஸ்டோட நேமை கூட நீங்கள் சர்ச் பண்ணி அவங்க மொத்தமாக எவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் உங்கள் சேனலில் நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 2 நிமிஷத்தில் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுன்னா கூட இல்லை டியூரேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ வந்து 2 நிமிஷம் இருக்குன்னா அந்த 2 நிமிஷத்தில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த 2 நிமிஷத்தில் என்னென்ன பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்குது, 10 நிமிஷத்துக்கு இருக்குது, ஒரு 12 நிமிஷத்துக்கு இருந்தால் கூட இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அந்த டியூரேஷனில் உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 2 ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? அந்த 2 ஆப்ஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஆப்ஷன். இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி என்னோட வீடியோக்கு வந்து நான் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு காப்பிரைட் கிளைம் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நான் ஃபுல் பண்ண வேணாம். அப்படியே வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னோட வீடியோக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இதில் இந்த லைசன்ஸ் டைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஐக்கான் தான் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்யூர்டுங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோக்கு பயன்படுத்திக்கலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கிரெடிட் எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்க வேணாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் ரிக்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோக்கு பயன்படுத்தினீங்கன்னா கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசின்னு அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது பாருங்கள். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு சிசியை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் நேம் எல்லாமே போட்டிருக்காங்க.
ஸோ இந்த மியூசிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செட் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் எதுவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்யூர்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோக்கு பயன்படுத்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே வந்து கொடுக்க வேணாம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதிலே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சில மியூசிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புக் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் மியூசிக் வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மியூசிக் பிடிச்சிருக்கு, இந்த மியூசிக் ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னா அந்த மியூசிக் நேம் வந்து நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஸோ இந்த ஸ்டாரை வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க மேலே மூணாவதா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மியூசிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மியூசிக் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதா இருந்தால் கீழே ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கீழேயே. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா? ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆனால் நான் டவுன்லோட் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணது எப்படி நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து நம்மளோட யூடியூப் வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நிறைய யூடியூபர் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்லேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் அது ஃபியூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. யூடியூப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.